தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் சற்று தணிந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. தேரடி ரயில்வே மேம்பாலத்தில் குளம் போல் தேங்கியிருந்த மழை நீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரியில் மட்டும் 9 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழ்நிலை நிலவியது. உதகை அருகே உள்ள மசனக்குடி பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலை ஓரத்தில் இருந்த பழமையான மரம் வேரோடு சாய்ந்து அருகில் இருந்த குடியிருப்பு பகுதி மீது விழுந்ததால் சுற்றுச்சுவர்கள், வாகனங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட சோழம்பேட்டை, ஆனந்தக்குடி, வானாதி ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திடீர் கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.